نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா இது போன்ற பயானுடைய மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் உரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் தஆலா நம்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய ஒரு கருணையாக கிருபையாக. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி சொல்லும்போது குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் ஆகிறது அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தன்னை அல்லாஹ் தஆலா ரப்புல் ஆலமீன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தும் போது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை நான் இந்த அகிலத்தார்களுக்கு அருளாகவே ரஹ்மத்தாகவே தவிர நான் அனுப்பவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய ரப்பு தஆலா எப்படியாப்பட்டவன்? ரப்புல் ஆலமீனாக அல்லாஹ் இருக்கிறான். நமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த ஒரு பெரிய கருணை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்மை எப்படியாவது நம்மை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம் வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், நபியே இந்த மக்களிலே நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் இந்த மக்களை நான் அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், இந்த மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த மக்களை தண்டிக்கக்கூடியவனாக அதாபு செய்யக்கூடியவனாக இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை எவ்வளவு பாவ மன்னிப்பு கேட்டாலும் அந்த அளவு பாவத்தை மன்னிக்க கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். ஏன் சொல்ல வரேன் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா எப்படியாப்பட்டவனாக இருக்கிறான்? நம் மீது அளவுக்கு அதிகமான அன்பு உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான். குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணை அந்த அளவு விசாலமானது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். தான் வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை விட தான் எந்த அளவு கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை தெளிவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கிறான். அதுல ஒரு ஆயத்துல அல்லாஹ் இப்படி சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ்.
குல் நபியை இந்த மக்களிடத்தில் நீங்க சொல்லுங்க, யா இபாதியல்லதீன, என்னுடைய அடியார்களே, அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். நம்முடைய நப்சு ஷைத்தான் என்ன சொல்லி காட்டும், தொழுகணும் என்று தக்பீர் கட்டக்கூடிய நேரத்தில் நீ அந்த பாவமெல்லாம் செய்துவிட்டு நீ அல்லாஹ் முன்னாடி தக்பீர் கட்டி நிற்கிறியா என்று உள்ளத்தில் ஒரு வசுவாசம் போட்டு தொழுகையை விட்டு நம்மளை தூரம் ஆக்கிடுவான் ஷைத்தான நப்சும். காலையில பொய் சொன்னேன், காலையில என்ன செஞ்ச, புறம் பேசுனேன், காலையில தான் இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் நீ செய்த, இவ்வளவு தவறுகளை செஞ்சுட்டு நீ அல்லாஹ் முன்னாடி தக்பீர் கட்டி நிற்கிறியா, அல்லாஹ்வை திக்ர செய்ய போறியா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத போறியா என்று நஃப்ஸும் ஷைத்தானும் நம்முடைய உள்ளத்துல சில எண்ணங்களை போட்டு அந்த வணக்க வழிபாடுகளை செய்ய விடாமல் நம்மை தூரமாக்கும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ்வாகிறவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறான். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எந்த அளவு எண்ணிக்கையில் அதிகமான பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவங்களுக்காக வேண்டி நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுவோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபா செய்து விடுவோம் என்று சொன்னால், எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பது மட்டும் இல்லாமல் அதை அழித்து அதை நன்மைகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகிறான். நண்பர்களே, அந்த அளவு அல்லாஹ் தஆலா நம் மீது கருணை உள்ளவனாக, அந்த அளவு நம் மீது இரக்கம் உள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். கியாமத் நாள்ல ஒரு அடியான் வருவான் அல்லாஹ் தஆலாவிடத்துல. அந்த அடியானை அல்லாஹ் தஆலா தன்னுடைய நூர் என்ற ஒரு திரையால் போர்த்தி கொண்டு கேள்வி கணக்கு கேட்பான். தன்னுடைய நூர் என்ற போர்வையால் என்ன செய்வான், அந்த அடியானை போற்றி கொள்வான். யாருக்குமே தெரியாது உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது என்று யாருக்குமே தெரியாது. அந்த அடியானிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கேள்வியாக அல்லாஹ் கேட்பான். இன்றைய நாள்ல உதாரணமா ஒரு தேதியை சுட்டி காட்டி, ஆகஸ்ட் மாசம் 24ஆவது தேதி காலையில நீ இந்த பாவம் செஞ்சியா இல்லையா என்று அல்லாஹ் கேட்பான். அந்த அடியான் ஏற்றுக்கொள்வான், ஆமா அல்லாஹ் நான் செஞ்சேன். இந்த மாதிரி அந்த அடியான் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றாக சுட்டி காட்டி கொண்டே இருப்பான். அந்த அடியான் எல்லா பாவங்களையும் ஒத்துக்கொள்வான். கடைசியில அந்த அடியான் முடிவு செய்வான், இப்ப நம்ம அழிய போறோம், இதோட நமக்கு நரகம் தான், நம்ம எங்க போறது, சொர்க்கத்துக்கு பக்கம் எங்க நம்ம போகிறது என்று அந்த அடியான் உள்ளத்துல கவலை கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, எப்படி துன்யாவுல உன்னுடைய பாவங்களை நான் மறைத்தேனோ அதே போல இந்த ஆகிரத்திலேயும் உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் மறைச்சிட்டேன். மறைத்தது மட்டும் இல்லாமல் அதை மன்னித்து அதை நன்மையாக நான் மாற்றிவிட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்ப அந்த அடியான் சொல்வானா, யா அல்லாஹ் இன்னும் சில பாவங்களை எனக்கு சொல்லி காட்டவே இல்லையா அல்லாஹ், அன்னைக்கு நான் இந்த பாவம் செஞ்சேன் இந்த பாவம் செஞ்சேன்னு சொல்லி அந்த அடியான் சொல்லி காட்ட ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் தஆலா சில பாவங்களை விட்டுருவான். அந்த விட்ட பாவங்களை எல்லாம் இந்த அடியான் சொல்லி காட்ட ஆரம்பிப்பான். காரணம் நன்மையா மாற்றப்படுதல்ல, சொர்க்கத்தில் அந்தஸ்து அதிகமாக கிடைக்கும் என்பதற்காக வேண்டி இந்த அடியான் தான் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுவான். அதை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடவாய்ப்பால் தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள் என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கார்களே. இப்ப அல்லாஹ் தஆலா நாடி இருப்பான் என்று சொன்னால், பாவமான பாவம் செய்த அடியார் தான் எல்லாரும் முன்னாடியும் அந்த பாவத்தை சுட்டி காட்டி எல்லோருக்கும் முன்னாடி பகிரங்கப்படுத்தி அல்லாஹ் தஆலா காட்டியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா காட்டக்கூடிய கருணையை பார்த்தோம் என்று சொன்னால் யாருக்குமே தெரியாம மறைச்சு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கேள்வி கணக்கு கேட்கிறான். நண்பர்களே, சில நேரங்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்களுடைய கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க யா அல்லாஹ், என்கிட்ட விட்டுரு யா அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலாவிட துஆ கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த வேலை என்னுடைய வேலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லிடுவோம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெரியார்கள் சொல்லி காட்டுறாங்க, ஏன் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஏன் அந்த பொறுப்பை கொடுக்கல என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட
கியாமத் நாளில் தன்னுடைய அடியார்களுடைய பாவம் தெரியக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா மறைக்கிறான் என்று பெரியார்கள் சொல்லி காட்டுறாங்க. நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவில் பாவங்களை எடுத்து காட்டப்படுகிறது. மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒரு விசாரணை என்ற பொறுப்பை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான் என்று சொன்னால் மற்றவர்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிந்தனைக்கு வரும். அங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடைய உம்மத் இப்படி ஒரு பாவம் செஞ்சிட்டார் என்று அவர்களும் கவலைப்படுவார்கள். அந்த உம்மத்துமார்களும் என்னுடைய பாவம் ரசூலுல்லாஹ்வுக்கு கியாமத்துல தெரியுது என்று அந்த உம்மத்துமார்களும் கவலைப்படுவாங்க. அதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், யாருக்கும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த பொறுப்பை கொடுக்காமல் தன் வசம் அல்லாஹ் தஆலா வைத்துக் கொண்டான். தன்னை தவிர யாருக்கும் அடியாருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காட்டக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இவ்வாறு செய்கிறான். நண்பர்களே, அந்த அளவு அல்லாஹ் தஆலா நம்ம மீது பாசம் உள்ளவனா இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தடவை ஒரு போருக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போயிருந்த நேரத்துல ஒரு இடத்துல கூடாரம் அடிச்சு தங்கியிருந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முக்கியமான சில சஹாபாக்கள் ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. அப்போ தூரத்துல ஒரு தாய் என்ன செஞ்சாங்க, ஒரு அடுப்பை மூட்டி அதுல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய தவளக்கூடிய ஒரு குழந்தை அந்த நெருப்பை பார்த்த உடனே அந்த நெருப்புல போய் கை வைக்கிறதுக்காக வேண்டி போகுது. அந்த தாய் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா அந்த குழந்தையை இழுத்து தூரமா உட்கார வைக்கிறான். மறுபடியும் நெருப்பு பார்த்து அந்த குழந்தை போகுது. மறுபடியும் இழுத்து அந்த தாய் பின்ன தூரமா உட்கார வைக்கிறான். இப்படியே அந்த குழந்தை நெருப்பு பக்கம் போகுது. தாய் இழுத்து உட்கார வைக்கிறாங்க. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, அருமை சஹாபாக்களே, இந்த தாய் அந்த குழந்தை எத்தனை தடவை நெருப்பு பக்கம் போனா தூக்கி தன் பக்கம் உட்கார வைப்பாங்க என்று கேட்டான். அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எத்தனை தடவை போனாலும் சரி அந்த தாய் அந்த குழந்தையை நெருப்புல படாம பாதுகாப்பாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த தாய் தன்னுடைய குழந்தையை தூக்கி அந்த நெருப்புல போடுவதற்கு பிரியப்படுவாளா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருபோதும் அந்த தாய் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த குழந்தையை தூக்கி நெருப்புல போடுவதற்கு ஆசைப்பட மாட்டாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தாயோடைய அன்பை விட 70 மடங்கு அதிக தாய் உள்ளம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா. 70 தாயை விட அதிக பாசம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா. அந்த அல்லாஹ் தஆலாவை அடியார்களை தூக்கி நரகத்துல போட்டு வேதனை செய்ய ஆசைப்படுறான். அல்லாஹ் ஆசைப்படல. நாம் நம்முடைய செயல்களின் காரணத்தினால அந்த நரகத்தின் பக்கம் நாம போய் என்ன செய்யறோம், அதுல விழுந்துரும். நண்பர்களே, அல்லாஹ் நம்மை தண்டிக்க ஆசைப்படுகிறானா என்று பார்த்தா அல்லாஹ் நம்மை தண்டிக்க ஆசைப்படல. நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து அல்லாஹ் தஆலாவிடத்துல நம்ம அவனுடைய அன்பை பெறுவ முடியாதா என்றுதான் அல்லாஹ் தஆலா ஆசைப்படுறோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்து சாக்கு போக்குகளை தேடுது என்று பெரியார்கள் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு சாக்கு போக்குகளை தேடுதான். ஏதாவது ஒரு நல்ல இந்த அடியான் செய்ய மாட்டானா, அதை கொண்டு இவனை நான் மன்னிச்சிட மாட்டேனா என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு நல்லமல் நம்ம செய்து விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த நல்லமலை கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா உடனே மன்னித்து விடுகிறான். நண்பர்களே, அந்த அளவு அல்லாஹ் தஆலா நம் மீது கருணை உள்ளவனாக, நம் மீது பாசம் உள்ளவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் உட்கார்ந்து இருக்கிறான். அல்லாஹ் என் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறான் என்பதற்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லி காட்டுறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து இப்படிதான் நரகவாசிகளை வாரி சொர்க்கத்துல போடுவான் என்று நம்ம அரிசியை 2 கையால அள்ளுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கை காட்டுறாங்க, இஷாரா காட்டுறாங்க. இப்படி அல்லாஹ் தஆலா வாரி சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா போடுவான். அப்படி ஒரு கை வாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி போட்டாங்க. பக்கத்துல இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னொரு கை யா ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கை எடுத்து அல்லாஹ் தஆலா இப்படிதான் சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா அடியார்களை போடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு கை யா ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டாங்க. கேட்டது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு கை யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டி,
போத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யாதீங்க, மறுபடியும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தட்டினாங்க. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமர் அவர்களே, எல்லா மக்களும் சொர்க்கத்துக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் இப்படி வாரி போடுவான், கியாமத் நாள்ல அல்லாஹ் இப்படி வாரி போடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப அல்லாஹ் தஆலா வாரி போடக்கூடிய நேரத்துல இப்ப நாம இன்னொரு கை என்று சொன்னா அல்லாஹ் தஆலா எல்லா நபரையும் எங்க கொண்டு போய் சேர்த்துருவான், சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துருவானே. அந்த ஆசை உங்களுக்கு இல்லையா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து கேட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க நீங்க கவனிச்சீங்களா? அல்லாஹ் வாரி போடுவான்னு சொன்னாங்க. போடுறது யாரு? கியாமத்தினால அல்லாஹ் வாரி போடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் வாரி போடுவான் என்று சொன்னால் முஃமினான அடியார்கள் யாராவது சொர்க்கத்தில் நரகத்துல பாக்கியா இருப்பாங்களா? எல்லாரும் எங்க வந்துருவாங்க, சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கல்ல என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட லேசா சத்தம் இல்லாம மெதுவா சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சதக உமர் அவர்கள் உண்மைதான் சொன்னார்கள், உமர் அவர்கள் உண்மைதான் சொன்னாங்க என்று உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வாக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைப்படுத்திட்டாங்க. இந்த சம்பவத்தில் அல்லாஹ்வுடைய கருணையை நீங்க பாருங்க. கியாமத் நாள்ல கேள்வி கணக்கு கேட்டு அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் நரகத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ நரகத்துக்கு அனுப்பிடுறான். அனுப்பிய பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய கருணை எந்த அளவுக்கு வெளிப்படுத்தி காட்டுறான். ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களை எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பினான். அல்லாஹ் தஆலா நரகத்திலேயே வைத்து அவர்களை வேதனைப்படுத்துவதற்கு யாருக்கு பிரியமில்லை? அல்லாஹ்வுக்கு பிரியமில்லை. அடியார்கள் கஷ்டப்படுவதை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகிறானா என்று பார்த்தா அல்லாஹ் வேதனைப்படுறான். இந்த அடியார் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறானே, அவனுடைய செயலுடைய பலனாக இப்படி எல்லாம் கஷ்டப்படுறானே என்று அல்லாஹ் தஆலா நாம் சிரமப்படுவதை பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படல. அல்லாஹ் நம் மீது கருணை காட்டுறான், நம்ம மேல இரக்கம் காட்டிக்கிட்டு இருக்க அல்லாஹ் தஆலா. அப்படியாப்பட்ட கருணையாளனாக யார் இருக்கிறா? அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? அவர்கள் நம்முடைய காலில் முள்ளு குத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாங்க மாட்டாங்க. உம்மத்துமாக சின்ன ஒரு வேதனை அடைந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அவர்கள் கடைசி காலம் வரை உம்மத்தி உம்மத்தி என்றுதான் என்ன செய்து கொண்டுதான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி பயானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடைசியா ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம் என்ன? தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடிமைகள் விஷயத்துல ரொம்ப உஷாராயிருங்க, அடிமைகள் விஷயத்துல ரொம்ப உஷாராயிருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் உம்மத்துமார்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. நண்பர்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை தங்களுடைய இரு கையால தூக்கி அவர்களுடைய வாயில முத்தம் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை தூக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கழுத்துல முத்தம் கொடுத்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு ஆச்சரியமா பார்க்கறாங்க. யா ரசூலுல்லாஹ், இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பார்க்கறேனே. பேர பிள்ளைகளை ஒரே மாதிரியான பேர பிள்ளைகளை நீங்க கொஞ்சுவீங்க, இன்னைக்கு வித்தியாசமா ஒரு குழந்தைக்கு வாயிலையும் ஒரு குழந்தைக்கு கழுத்திலையும் முத்தம் கொடுக்கிறீங்களே என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அருமை மகளாரே, என்னுடைய பேரராகிய இந்த ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களே, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் அவர்கள் விஷம் வைத்து கொல்லப்படுவார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பேர பிள்ளையை பத்தி சொல்றாங்க, தாய் இடத்துல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? இந்த என்னுடைய பேர பிள்ளை இருக்கிறாரே ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் விஷம் வைத்து கொல்லப்படுவார்கள். இன்னொரு பேர பிள்ளையாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தலையை தனியாக துண்டிக்கப்பட்டு கொல்லப்படுவார்கள். தலை தனியே வெட்டப்பட்டு என்ன செய்வாங்க? கொல்லப்படுவாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய அல்லாஹ் காப்பாற்றணும், நம்முடைய உறவுகள்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடப்பதாக இருந்தால் நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படியாப்பட்ட ஒரு ஆபத்தான, எவ்வளவு கவலை தரக்கூடிய, எவ்வளவு பெரிய ஒரு
உச்சி குடுமியை பிடிச்சி உழுக்கக்கூடிய ஒரு செயல் இது, ஒரு செய்தி இது. பாத்திமா ரலியல்லாஹு அவங்க அழுதுகிட்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துவாவை கொடுத்துருப்பான். அந்த துவாவை சொல்லி அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டால் உடனே அதை அல்லாஹ் தஆலா மறுப்பு இல்லாமல் ஏற்றுக்கொள்வானே, அந்த துவாவை சொல்லி என்னுடைய பிள்ளைகளுடைய இந்த தீய முடிவை, இந்த மாதிரி அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய இந்த செயலை மாற்றி நீண்ட வயசையும் நல்ல மௌத்துக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்களே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டான். விளைஞ்சிங்களா? அந்த துவா சொல்லி கேட்டா உடனே என்னவாகும்? அல்லாஹ் ஏற்றுக்குவானே. அந்த துவா உங்க கையில இருக்கு. அதை சொல்லி கேட்டா உடனே என்ன செய்வான்? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதை சொல்லி நீங்க என்ன செய்யுங்க யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்களே, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கேளுங்களே என்று கேட்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உண்மைதான் அருமை மகளாரே, எல்லா நபிமார்களுக்கும் துவாவை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்தந்த நபிமார்கள் அந்த துவாவை துன்யாவிலேயே பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையானதை, அவர் உம்மத்துக்கு தேவையானதை வாங்கிவிட்டார்கள். நான் அந்த துவாவை நான் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் தடுத்து வச்சுக்கிட்டேன். நான் யாருக்காக வேண்டியும் அந்த துவாவை பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி அந்த துவாவை நான் தடுத்து வைத்திருக்கிறேன். கியாமத் நாள்ல என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் அல்லாஹ் தஆலாவிடத்துல அந்த துவாவை கேட்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக கூட அந்த துவாவை கேட்கல. பேர பிள்ளைக்கு மௌத்தா போறாங்க, அது சாதா மௌத்துல விஷம் வச்சு தலையை துணியை தனியா துண்டிக்கப்பட்டு மௌத்தா போறாங்க என்ற செய்தியை கேட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மாற்றமும் செய்யாம அந்த துவாவை நான் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி நான் வச்சிருக்கிறேன். அது உம்மத்துமார்களுக்கு கியாமத் நாள்ல நான் அல்லாஹ் கிட்ட கேட்டு என் உம்மத்துமார்களை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்ப்பதற்காக நீ வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அவர்கள் பேர பிள்ளைகள் மேல வைத்த பாசத்தை விட அதிக பாசம் நம்ம மேல வச்சிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மேல உங்க மேல யார் வச்சிருக்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த அளவு பாசம் வச்சிருக்கிறான், நமக்காக வேண்டி துவா வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சீதேவிகள் அவர்கள் சொர்க்கம் போய்விடுவார்கள். அவர்கள் பாவமே அற்றவர்கள், பாவம் செய்யாதவர்கள், ரசூலுடைய பேர பிள்ளைங்க அவர்கள் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு கட்டளைக்கும் மாறு செய்யாதவர்கள், சதா அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுது கொண்டே இருந்தவர்கள். ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய முகத்தில் எப்பவுமே துணி போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த முகத்தை நான் எப்படி அல்லாஹ்வுக்கு காட்டுறது என்று முகத்தில் துணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தக்குவாதாரி அவர்கள் சொர்க்கம் நுழைந்து விடுவார்கள். ஆனா என் போன்ற பாவிகள் எப்படி கியாமத் நாள்ல சொர்க்கத்துக்கு எப்படி போகுவது என்று யோசித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி அந்த துஆவை பிற்படுத்தி, யா அல்லாஹ் இந்த அடியாரை கொண்டு போய் சொர்க்கத்துல சேர்த்துரு யா அல்லாஹ், நம் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கியாமத்தினால எல்லா அடியார்களும் அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா அந்த அளவு கோபமா அல்லாஹ் தஆலா இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அதுக்கு முன்னாடியும் அந்த அளவு அல்லாஹ் தஆலா கோபமாக இருந்ததில்லை, அதற்கு பின்னாலும் அந்த அளவு அல்லாஹ் தஆலா கோபமாக இருக்க போவதும் இல்லை. அந்த அளவு கோபமாக அல்லாஹ் தஆலா இருப்பான். முன்தகீம், பழிவாங்க கூடியவன் என்ற அந்த சிஃபத்தில் அல்லாஹ் தஆலா இருப்பான். அடியார்களை பழிவாங்க கூடியவன் என்ற தன்மையில அல்லாஹ் தஆலா ஒரு பயங்கரமான கோபத்தில் அல்லாஹ் தஆலா இருப்பான். அப்ப மக்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா எழுப்பிய உடனே எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போவாங்க. அருமை தந்தை அவர்களே, ஆதம் நபி அவர்களே, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா விட்டு நீங்க சிபாரிசு செய்யுங்க என்று சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதுக்கு நான் இன்றைய நாள் எனக்கு தகுதி கிடையாது, நீங்க எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போங்க. எல்லா மக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போய் எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட போனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒவ்வொரு நபியா மாத்தி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட எல்லா மக்களும் அனுப்பிடுவாங்க. எல்லா மக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்து நிற்பான். ஈசா நபி அவர்களே, ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் அவர்களே, நீங்கள் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யுங்க என்று சொல்லும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் அதுக்கு தகுதியானவன் இல்லை. இன்றைய நாளில் யாரும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேச முடியாது. அல்லாஹ் முன்னாடி யாரும் போய் நிற்க
தகுதியான நபர் ஒருத்தர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அதுக்கு தகுதியானவர்கள். எல்லாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழையுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க. மஹ்ஷர்ல கூடிய எல்லா மக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே, நம்முடைய நபி அவர்கள் எங்கே இருக்கிறாங்க என்று எல்லா மக்களும் தேடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோள் பட்டையில கருப்பு கலர்ல ஒரு துண்டு போட்டவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா அந்த மைதானத்துல வந்து எந்த நபரிடத்திலையும் பேச்சு கொடுக்காம நேரா போய் அல்லாஹ் தஆலா முன்னாடி சஜ்தால விழுந்துருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவ்வளவு காலம் நான் சஜ்தாவில் இருப்பேன். இவ்வளவு காலம் தான் என்று கிடையாது, அது கோடிக்கணக்கான வருஷங்கள் கூட இருக்கலாம். நான் சஜ்தால இருப்பேன். அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அல்லாஹ் தஆலா சாதாரணமாக கோபமற்றவனாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய கோபத்தை மாற்றி என்னை பார்த்து அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா ரஅஸக, நபி அவர்களே உங்களுடைய தலையை தூக்குங்க. இர்ஃபா ரஅஸக, எவ்வளவு கோபமானவனாக இருந்த அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஜ்தாவை கொண்டு அல்லாஹ் தஆலா சாந்தமாகி விடுவான். இர்ஃபா ரஅஸக, நபியே உங்களுடைய தலையை தூக்குங்கள். சல் துஅத, எது வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்வான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களுக்காக வேண்டியும் சிபாரிசு செய்வாங்க. சில அடியார்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி சிபாரிசு செய்வாங்க. சில நல்லடியார்களுடைய அந்தஸ்து உயர்வதற்காக வேண்டி சிபாரிசு செய்வாங்க. இவ்வாறு பலவிதமான சிபாரிசுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் செய்து எல்லா நபிமார்களும் நம் முன்னால் வந்து நமக்கு உதவி செய்ய தயங்கக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி பல தடவை சஜ்தால இருப்பாங்க. ஒரு ஹதீஸ்ல அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 4 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்வார்கள் என்று ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு. அந்த 4 தடவையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விதமான பாக்கியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, நபி அவர்களே நீங்க நரகத்துக்கு போங்க, அங்க யாருடைய உள்ளத்துல அளவு ஈமான் இருக்கிறதோ அவருக்கு நரகத்துல இருந்து கூப்பிட்டு வந்துருங்க என்று அல்லாஹ் தஆலா அனுப்புவான். அதேமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துக்கு போவாங்க, யார் உள்ளத்துல அளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வந்துருவான். மறுபடியும் வந்து சஜ்தால விழுந்துருவான். மறுபடியும் அல்லாஹ் சொல்வான், நபியே தலையை உயர்த்துங்க, நரகத்துக்கு போங்க, யாருடைய உள்ளத்துல ஒரு விதை அளவு, சின்ன ஒரு விதை அளவு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறதோ அவரை நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு வந்துருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்வான். அதே போல நரகத்துக்கு போய் அந்த அளவு ஈமான் உள்ளவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு கூப்பிட்டு வந்துருவான். மறுபடியும் சஜ்தால வந்துருவான். 3வது வளைஞ்சிங்களா, 3வது சஜ்தா வந்துருவான். மறுபடியும் அல்லாஹ் சொல்வான், ஒரு விதையுடைய அதை விட சிறிய அளவு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறதோ அதுனா ஹப்பத்தி, ஹதீஸ்ல எப்படி வருது, அதுனா ஹப்பத்தி, விதையை விட ரொம்ப சின்ன அளவு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறதோ அவரையும் கூப்பிட்டு வந்துருங்க, சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு வந்துருங்க யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு அனுப்புவான். நரகத்துல போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு ஈமான் உள்ளவரை அழைச்சிட்டு வருவாங்க. விளங்குங்களா? இந்த ஹதீஸ் இதோட முடியல. விளங்குங்களா? இதோட தான் நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அவங்க கிட்ட சொன்னாங்க. உடனே அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, தம்பி இந்த ஹதீஸ் இதோட முடியலப்பா. அனஸ் ரலியல்லாஹு சொல்றான், இன்னும் என்ன இந்த ஹதீஸ் இன்னும் முடியல, மறுபடியும் 4வது தடவை ரசூலுல்லாஹ் போய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு முன்னாடி சஜ்தால விழுந்துருவாங்க. சஜ்தால விழுந்தவனே அல்லாஹ் தஆலா அவங்களை சஜ்தால எழுந்திரிக்க சொல்லி, இன்னும் என்ன வேணும் யா ரசூலுல்லாஹ், இன்னும் என்ன வேணும் அப்படி கேட்கும்போது, யா அல்லாஹ் யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ அவர்கள் விஷயத்துல என்ன யா அல்லாஹ், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் பண்ணாங்க சொன்னாங்களே அவங்க விஷயத்துல என்ன செய்யறது யா அல்லாஹ் அப்படி கேட்டவனே அல்லாஹ் சொல்வானா, சரி போங்க, யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னார்களோ அவர்களை நரகத்திலே கூட்டு வந்துருங்க, சொர்க்கத்துக்கு கூட்டு வந்துருங்க என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நரகத்துக்கு அனுப்பி அந்த மக்களையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கூட்டு வந்துருவான். ஒரு பக்கம் அல்லாஹ் தஆலா நம்ம எந்த அளவு கருணை காட்ட முடியுமோ அந்த அளவு கருணை காட்டுறான்.
ஒரு பக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு பாதுகாக்க வேண்டுமோ அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி பாசத்தோடு அவர்கள் போராடி கொண்டிட்டு இருக்காங்க. இந்த இரண்டு கரீம், அல்லாஹ்வும் கரீம், ரசூலும் கரீம், இந்த இரண்டு சங்கையானவர்களுக்கு மத்தியில நம்முடைய காரியம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம மேல எவ்வளவு பாசம் வைக்கிறான் என்பதை நாம் விளங்கி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் நம்ம மாறிடும். இவ்வளவு பாசம் உள்ள அந்த அல்லாஹ்வுக்காக நான் மாறு செய்யறேன், இவ்வளவு மன்னிக்க கூடிய தன்மை உள்ள அந்த அல்லாஹ்வுக்காக நான் மாறு செய்யறேன், இவ்வளவு கருணை காட்டக்கூடிய இந்த அளவு என் மேல பாசமா இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தையா நான் விட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையவா நான் விட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அலஞ்சில அன்பர்களே, கியாமத் நாள்ல எல்லாரும் நம்மளை விட்டு ஓடுவாங்க. எல்லாமே யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன வந்ததோ, எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே என்று எல்லா மக்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அத்தா மகனை பார்த்து ஓடுவார், மகன் அத்தாவை பார்த்து ஓடுவான், அம்மா ஓடுவாங்க, மனைவி ஓடுவாங்க, அண்ணன் தம்பி ஓடுவாங்க, அக்கா தங்கச்சி ஓடுவாங்க. துன்யாவில் எந்த உறவெல்லாம் நமக்கு ரொம்ப நெருக்கம் என்று நாம் சொல்லுகிறோமோ, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அன்றைய நாளை எல்லோரும் விரண்டோடுவாங்க. அல்லாஹ் ஓடுவான்னு சொல்லல, விரண்டு ஓடுவாங்க. சிங்கத்தை பார்த்தா எப்படி ஓடுவோம், ஒரு பாம்பு பார்த்தா எப்படி பயந்து ஓடுவோம், அந்த மாதிரி நம்மளை பார்த்து பயந்து ஓடுவாங்க. கலைஞ்சிங்களா, எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே என்று ஓடக்கூடிய அந்த நேரத்துல ஒரே ஒரு சப்தம் மட்டும் கேட்டுட்டு இருக்கோம், யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே என்னுடைய உம்மத்தே, நான் இங்கதான் இருக்கிறேன், நான் இங்கதான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள்ல நமக்காக வேண்டி சொர்க்கத்துக்கு போகாம நின்றுட்டு இருப்பாங்க. இறந்தவனே எங்க போயிடலாம், சொர்க்கத்துக்கு போலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கமே ரசூலுல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது, ஆனா சொர்க்கத்துக்கு போகாம ஃபாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் கியாமத் நாள்ல உங்களை எங்க வந்து பார்க்கிறது யா ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மீசான் நன்மை தீமை எடை போடுவாங்களே அங்க என்ன பார்க்கலாம், அங்க என்ன பார்க்கலாம், அங்க என்ன செய்வாங்க ஸல்லல்லாஹு, அங்க நான் நின்று கொண்டு என்னுடைய உம்மத்துமார்களுடைய நன்மை தீமை எடை போடக்கூடிய நேரத்துல, யா அல்லாஹ் என் உம்மத்துடைய நன்மையுடைய தராசனை அதிகமாக்கிடு, நன்மையுடைய தராசனை கனமாக்கிடு, பாவத்தை மன்னிச்சிடு, பாவத்துடைய எண்ணிக்கையை குறைச்சிடு என்று அங்கு இருந்த நான் என் உம்மத்துக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். எத்தனை பேர் இருக்காங்க ரசூலுடைய உம்மத்து, ஒருத்தருக்கு துவா செய்யணும் ஸல்லல்லாஹு சொல்லல. என் உம்மத்துல யாருடைய நன்மை தீமை எல்லாம் எடை போடப்படுகிறதோ அவர்களுக்காக வேண்டி நான் துவா செய்து கொண்டிருப்பேன் அந்த இடத்துல நின்று கொண்டு. பாத்திமா அம்மா கேட்டாங்க, யாரோ அங்க உங்களை பார்க்க முடியலனா, எங்க என்னுடைய உம்மத்துமார்களுக்கு பட்டோலை கொடுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல என்ன வந்து நீங்க பார்க்கலாம், அந்த இடத்துல நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். அங்க நான் நின்று கொண்டு எல்லாம் என்னுடைய உம்மத்துமாருடைய பட்டோலி அவருடைய வலது கையில கூடிய அல்லாஹ் அவருடைய இடது கையிலையோ முதுகிலேயோ நீ கொடுத்துடாதே என்று என் உம்மத்துக்காக வேண்டி அங்க துவா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆளுக்கா ரெண்டு ஆளுக்கா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 பேருக்கு நம்ம துவா செய்ய சொன்னா நம்ம சடையிறோம். கோடிக்கணக்கான மக்கள் ஆதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் எவ்வளவு பெரிய உம்மத்து, அவ்வளவு பெரிய உம்மத்துமார்கள் ஒவ்வொரு நபருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டோலை கொடுக்கக்கூடிய நேரத்தில் துவா செய்து கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ் உம்மத்துக்கு வலது கையில பட்டோலை கூடிய அல்லாஹ். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறோம், நம்ம மேல உள்ள பாசம் தான் அன்பர்களே. தாயை விட 70 தாயை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மேல ரொம்ப பாசம் உள்ளாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமா அம்மா கேட்டாங்க, யாரும் அங்கேயும் உங்களை பார்க்க முடியலனா, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நான் நின்றுகிட்டு இருப்பேன். அங்கே என்னுடைய உம்மத்துமார்கள் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை தாண்டக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல நான் நின்று கொண்டு கையை ஏந்தி அல்லாஹ் தஆலா இடத்துல யா ரப்பி சல்லீம் யா ரப்பி சல்லீம், யா அல்லாஹ் என்னோட ரப்பே என் உம்மத்தை சலாமத்தா கூட்டு போய் சேர்த்துரு, ஏன்னா கீழே நரகம் விழுந்தா என் உம்மத்து நரகத்தில் விழுந்துருவார், சலாமத்தா கூட்டு போய் சொர்க்கத்தில் சேர்த்துரு யா அல்லாஹ் என்று அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துடைய அந்த ஆரம்பத்தில் நின்று கொண்டு நான் அல்லாஹ் தஆலாவிட துஆ செய்து கொண்டிருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நண்பர்களே, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் தாண்டி போயாச்சு. அங்கு போன பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல, ஆனா அங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதை கௌசருடைய தண்ணியை எடுத்து எல்லா மக்களுக்கும் தண்ணி கொடுப்பாங்க.
எல்லா மக்கள் வந்த எல்லா உம்மத்துமார்களுக்கும் யாரெல்லாம் பாலத்தை தாண்டி வந்துட்டாங்களோ எல்லா மக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய திருக்கரத்தால் தண்ணீர் மொண்டு மொண்டு கொடுப்பாங்க. அல்லாஹ் தஆலா தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தல் புரிவானாக. அப்ப ஸல்லல்லாஹு நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல, ஏன் போகல? என் உம்மத்து போகாம நான் சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டேன். என் உம்மத்துமார்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தோடு சேர்ந்து எங்க போவாங்க? சொர்க்கத்துக்குள்ள நுழைவார்கள். அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது பாசமும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல எந்த அளவு பாசம் வைக்க வேண்டும் என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும் நண்பர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் என்னுடைய சகோதரர்களை பார்க்க நான் ஆசைப்படுறேன். நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுறேன். அஹுன்னு சொல்றான், யஹ்வானி என்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க இங்கே தானே இருக்கிறோம், நாங்க இங்கே தானே இருக்கிறோம், எங்களை பார்த்து தானே இருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் அப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் அஸ்ஹாபி, நீங்க என்னுடைய தோழர்கள், என் சகோதரர்கள் இல்லை. நீங்க யாரு? என்னுடைய தோழர்கள், என்னுடைய ஃப்ரெண்டு, நீங்க நண்பர். நீங்க சதியா சஹாபினா நண்பன், தோழர், கூட இருக்கக்கூடிய தோழர். நீங்க என்னுடைய தோழர்கள், என் சகோதரர்கள் நீங்க. அப்ப சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்போ உங்களுடைய சகோதரர்கள் யார் யா ரசூலல்லாஹ்? உங்களுடைய சகோதரர்கள் யார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சகோதரர்கள் யார் என்று சொன்னா எனக்கு பின்னாடி வருவாங்க, எனக்கு பின்னாடி வருவாங்க. என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள். என்னை பார்ப்பதற்காக வேண்டி தங்களுடைய சொத்தையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் விட சொன்னாலும் விட்டுருவாங்க. அந்த அளவு எங்களை பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நம்மளதான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ரசூலா பார்த்துருக்குறோமா? பார்த்தது விளைஞ்சிங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க ஆசைப்படுறோம். உதாரணத்துக்கு இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு இமேஜின் தான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம பெரிய தோட்டம் பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்கள் சொத்தெல்லாம் கொடுத்து தான் வரணும் அப்படி சொன்னால் நம்ம சொத்து வேணும்னு சொல்லுமா? ரசூலா பார்க்க போவோமா? ரசூலா தான் பார்க்க போவோம். ரசூலா பார்ப்பதை விட இந்த துன்யாவை பெருசு. செத்த ஆட்டுக்கு கூட சமம் இல்லை இந்த துன்யா அல்லாஹ்வுடைய கண் பார்வையில். ரசூலுல்லாஹை பார்ப்பதை விட துன்யா பெருசா என்று பார்த்தா இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பார்ப்பது துன்யாவை விட்டு நம்ம எங்கே போயிடுவோம்? ரசூலா பார்க்க போவோம். விளைஞ்சிக்க அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் யார் பார்த்தார்களோ அது ரசூலுல்லாவை தான் பார்ப்பாங்க. ஷைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்தில் வரமாட்டான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை பார்ப்பதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் அவர்கள் அர்ப்பணம் செய்வார்கள், எதை வேண்டுமானாலும் விட்டுவிட சொன்னாலும் விட்டு விடுவார்கள். அந்த அளவு என் மீது பாசமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். சகோதரர்கள் சொன்னதால பெண்கள் இருக்கிறீங்க, அப்ப நம்ம ரசூலா சொல்லலையா? இந்த ஆசை உங்களுக்கும் இருந்தது என்று சொன்னால் நீங்களும் இந்த ஹதீஸ்ல வந்துடுவீங்க. சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாமே வந்துடுவாங்க உள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் கிடையாது, பெண்களுக்கும் அவங்க தான் ரசூல். இன்னும் சொல்ல போனா ஆண்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் மேல தான் அதிக முஹப்பத். பெண்கள் மேல தான் ரசூலுல்லாஹ் என்னது அதிக முஹப்பத். யார் மேல? ஹுப்பிப இலைய ஃபி துன்யா, துன்யாவில் எனக்கு பிரியமாக்கப்பட்டது அந்நிசா, பெண்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலஞ்சிங்களா? அத்தாவுடைய ஸ்தானத்திலிருந்து எல்லா பெண்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறான், அவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க ஒவ்வொரு பெண்கள் மேலேயும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு போயிட்டு வந்தாங்க. நரகத்தில் ஆண்களை பார்க்கவே இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. ஆனால் வந்து என்ன சொன்னாங்க? பெண்களாகிய உங்களை தான் நான் பார்த்து இந்த மாதிரி காரணத்துக்காக நீங்கள் அதிகமாக நரகத்துக்கு போறீங்க, இந்த காரணத்தை நீங்கள் மாற்றிக்கிங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் மேலே பாசம்? பெண்கள் மேலே அதிகம் பாசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலஞ்சிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்டுச்சு, துன்யாவிலேயே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டான். கலஞ்சிங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ்வளோ பிடிக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளோ தியாகம் செஞ்சவங்க,
அபூபக்கர் பேரை சொல்லல. உமர் ரலியல்லாஹு பேரை சொன்னாங்களா? உமர் ரலியல்லாஹு பேரை சொல்லல. அலி நாயகம் பேரை சொன்னாங்களா? யார் பேர் ஸல்லல்லாஹு யார் பேர் சொன்னாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க பேரை சொன்னாங்க. மறுபடியும் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களை துன்யாவில் உங்களை அதிகமாக யாரை பிடிக்கும் யார் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு. அப்பயும் வேற எந்த பேரையும் சொல்லலை. இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்பட்டது, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு யார் அதிகமாக பிடிக்கும் யார் ரசூலுல்லாஹ்? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலான்றாங்க. வளைஞ்சிங்களா? அப்போ எப்போ கேட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியுடைய பேர் தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக மகளாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு பிரியத்தையே போட்டுட்டான். அல்லாஹ் தஆலா பிரியத்தை என்ன செஞ்சு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய தலைவர் அப்படி யாரையா ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களா? சொர்க்க தலைவர் சொல்லி யாருன்னா சொல்ல ஸல்லல்லாஹு சொல்லல. ஆனால் சொர்க்கத்துடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி யாரை சொல்லியிருக்கிறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சொர்க்கத்துக்கு தலைவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். வேற யார் என்ன சொர்க்கத்துடைய தலைவர் கிடையாது. ஆனால் சொர்க்கத்துடைய தலைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன பண்ணாங்க? துன்யாவில் சொன்னாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடும் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்ய உண்டாக்கி தருவோம். புரிஞ்சுங்களா? சில வழிமுறைகளும் சொல்றாங்க. தினமும் ஸலவாத் ஓதி தூங்கக்கூடிய நேரத்தில் ஒரு 100 தடவை ஸலவாத் ஓதி தூங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல காட்சி தருவாங்க அப்படி சில பேர் சொல்றாங்க. சில பேர் முஸ்ஸமில் சூரா ஓதி தூங்கினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வருவாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, சில சூறாக்களை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு நம்ம எத்தி வைப்போம் என்று சொன்னா அப்பயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வருவாங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அவர்களுடைய தங்களுடைய அனுபவங்களை என்ன பண்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர கனவுல பார்க்கணும் என்ற ஆசை இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். கணஞ்சில சுருக்கம் என்னன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் தஆலாவும் நம்ம மேல கருணை உள்ளவனாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம் மீது தன்னை விட அவர்களை விட நம்ம மேல அதிகமா பாசம் வச்சிருந்தான். அவர்களுடைய குடும்பத்தை விட நம்ம அதிகமாக நேசிச்சான். அவர்களுடைய பேர பிள்ளைகளை விட நம்ம அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்தார்கள். நம் மீது அன்பு அதிகமாக வச்சிருந்தாங்க. அன்பர்களே, கடைசி நேரத்தில் கூட மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது? யா உம்மத்தி யா உம்மத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். மயக்கம் அடைந்து விழக்கூடிய அந்த நேரம் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை என்ன? யா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துமார்களே என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்ம ஒருபோதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கவே இல்லை. நண்பர்களே, அந்த அளவு நம்ம மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பும் பாசமும் வச்சிருக்கிறாங்க. ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டும். நம்ம மேல பேராசை உள்ளவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லோரும் மன்னிக்கப்படணும், நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஆளாகணும், நாம் எல்லோரும் சொர்க்கம் சென்று விட வேண்டும், அல்லாஹ்வுடைய உண்மையான அடியாராக ஆக வேண்டும் என்று நம் மேல ரொம்ப பேராசை உள்ளவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாங்க. நண்பர்களே, அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த ஒரு உம்மத்தில் அல்லாஹ் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இப்ப நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று கேட்டால், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை நம்ம பின்பற்றணும். நமக்கு என்னெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்தார்களோ அந்த வழிமுறைகளை பின்பற்றணும். இன்னும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். எந்த அளவு நம்ம ஸலவாத் சொல்கிறோமோ அந்த அளவு நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும். அந்த அளவு நம்முடைய வாழ்க்கையோட எல்லா விதமான பிரச்சனைகளும் நீக்கிக்கிட்டே இருக்கும். அன்பர்களே, எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் தஆலா லேசாக்கிக்கிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் அதிகமாக சொல்ல துன்யாவில் கூட எல்லா காரியங்களும் நமக்கு லேசாயிடும். மலை மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட பனி போல அல்லாஹ் தஆலா செஞ்சிருவான், லேசாக்கிடுவோம். ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், பெரிய ஹதீஸ் அது. அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில்
4ல் ஒரு பகுதி உங்க மேல ஸலவாத் சொல்றேன், மீதமுள்ள 3 பகுதி நான் வேற திக்ருகள்ல வேற இபாதத்துகளை செய்யறேன் என்று சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நல்லதுதான், வயின் ஜித்த கைருன் லக், நீ அதிகமாக்கி கொண்டா உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த சஹாபி, அரைவாசி நான் உங்க மேல ஸலவாத் சொல்றேன், இப்போ 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து சொன்னா 1/2 மணி நேரம் நான் ஸலவாத் சொல்றேன், 1/2 மணி நேரம் வேற மேல்மிச்சமான இபாதத் செய்யறேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சரிப்பா, வயின் ஜித்த கைருன் லக், அதிகமாக்கிட்டா உனக்கு நல்லதுதான். மறுபடியும் அந்த சஹாபி 3/4 நேரம் சொன்னாங்க. மறுபடியும் ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை சொன்னாங்க. கடைசியில சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் முழு நேரம் உங்க மேல ஸலவாத்தே சொல்றேன், முழு நேரம் நான் என்ன சொல்றேன், உங்க மேல ஸலவாத்தே சொல்றேன் அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சஹாபி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இதன் நீங்கள் அவ்வாறு செய்வீர்கள் என்று சொன்னால் யுகுஃபா ஹம்முக வ யுகுஃபரு தம்புக, உங்களுடைய எல்லா கவலைக்கும் அதுவே போதுமானதாக இருக்கும். துன்யாவுடைய ஆகிரத்துடைய எல்லா கவலைக்கும் எது போதுமானது? ஏன் நீங்க ஸலவாத் சொல்றீங்களே அதுவே போதுமானது. உங்க எல்லா கவலைகளையும் நீக்கிடுவான்னு அர்த்தம். அல்லாஹ் தான் வயுகுஃபரு தன்புக, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு அதுவே காரணமாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நம்முடைய கவலைகள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னா சிந்தனையில கொண்டு வந்து, யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் அதிகமா ஓதுங்க, ஓத ஓத அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா செஞ்சு அல்லாஹ் நீக்கிடுவான், நோயை அல்லாஹ் நீக்கிடுவான். எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து நாம் கேட்கும்போது அதை அல்லாஹ் தஆலா ரொம்ப சாதாரணமாகிடும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் அப்படியாப்பட்ட ஒரு பெயராக அல்லாஹ் வச்சிருக்கிறோம். ஒரு சஹாபியுடைய காலில் அடிபட்டு அந்த சஹாபியுடைய கால் அழுகி போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? ஆபரேஷன் பண்ணி சரியாகிற அளவுக்கு அந்த காலத்தில் டெக்னாலஜி இல்லை. அந்த சஹாபியுடைய கால் அழுகி போயிடுச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பின்னாடி. அப்போ சஹாபி கிட்ட சொல்றாங்க, உங்க காலை வெட்டி எடுத்துடணும், இல்லாட்டி உடம்புல அந்த நோய் பரவி நீங்க மோத்தா போயிடுவீங்க, உங்க காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்றாங்க. வெட்டி எடுக்கிறதுனா இப்படி ரம்பம் வச்சு அறுப்பாங்க, மரத்தை அறுப்பாங்களே, ஆசாரி அறுப்பாங்களே, அந்த மாதிரி ரம்பத்தை வச்சு அறுப்பாங்க காலை சுத்தி. கால் கையை 4-5 பேர் 10 பேர் சேர்த்து பிடிச்சிக்கிட்டு அந்த காலை தனியா அறுத்து எடுத்துருவாங்க. எவ்வளவு வலிக்கும்! சின்ன ஒரு நகை வெட்டும்போது சதை பிச்சு எடுத்தா எவ்வளவு வலிக்குது. ஒரு காலை தனியா வெட்டி எடுக்கணும், அறுத்து எடுக்கணும், எவ்வளவு வலி இருக்கும். உடனே அந்த சஹாபி, சரி வேற வழி இல்லை, அப்படியே விட்டு மோத்தா போனா தற்கொலைக்கு சமமா போயிடும், சரி காலை வெட்டி எடுத்துருங்க அப்படி சஹாபி சொல்லிட்டாங்க. எல்லாம் அறுக்கிறதுக்கு ரெடியா வந்துட்டாங்க. இப்போ கத்தி வச்ச உடனே எப்படி வலிக்கும். சஹாபி அப்படி சத்தம் போட்டாங்க. உடனே ஒரு சஹாபி சொன்னாங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடித்தமான ஒரு பெயரோ அந்த பெயரை நீங்க சத்தமா சொல்லுங்க, நாங்க காலை அறுத்து எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி முஹம்மத் 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 சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. காலை அறுத்து தனியா என்ன செஞ்சுட்டா எடுத்துட்டாங்க. வளைஞ்சிங்களா? அந்த சஹாபிக்கு வழியே தெரியும். வச்ச உடனே ஆண் கத்துன சஹாபி அறுக்கும்போது என்ன செய்யல, வழியே தெரியாம என்ன செஞ்சா முடிச்சுட்டான். வளைஞ்சிங்களா? அப்ப அந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு இருக்கிறதே நம்ம மேல உள்ளத்துல அந்த அளவுக்கு ஊறணும். அந்த ஸலவாத் ஆகிறது நம்முடைய எல்லா காரியங்களையும் லேசாகக்கூடியதா இருக்கு. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்துவானாக. அதிகமாக ஸலவாத் சொல்வதற்கும் அவருடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.